வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா calculation of purchase consideration, அதாவது amalgamation absorption சாப்டரில் நம்ம வந்து purchase consideration எப்படி calculate பண்ணோம் அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 6. எஸ், இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? A company limited and B company limited, whose business are of similar nature, decided to amalgamate, and new company called C Company Limited is formed to take over the assets and liabilities. பார்த்தீங்கன்னா A company, B company இது ரெண்டும் சிமிலர் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த ரெண்டு பிஸ்னஸும் டிசைட் பண்ணியிருக்காங்க அமால்கமேட் பண்ணி நியூ கம்பெனி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு. நியூ கம்பெனி யார் அப்படின்னா சி கம்பெனி அப்படின்ட்டு ஏவும் பியும் சேர்ந்து சி கம்பெனியாக இப்போ மாறப்போகுது. ஓகேவா? அதுக்கு வந்து அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அது கொடுத்துருக்காங்க நமக்கு பேலன்ஸ் ஷீட். பாருங்கள், ஷேர் கேபிட்டல் இதில் வந்து ஏ கம்பெனிக்கு ஷேர் கேபிட்டல் 7,500 ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச் 75,000. பி கம்பெனி இது பார்த்தீங்கன்னா 4,550 ஷேர்ஸ் ஆஃப் 10 ஈச் 45,500. சண்டரி கிரெடிட்டா 3,300 2,000. ரிசர்வ் 4,200 அண்ட் பி கம்பெனியில் இல்லை. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 800, பி கம்பெனி 4,500. அசட்ஸ் பாருங்கள், குட்வில் 30,000 20,000. ஃப்ரீ ஹோல்ட் ப்ரிமிசஸ் 10,000, பியில் இல்லை. பிளான்ட் அண்ட் மிஷினரி 16,300 13,450. ஸ்டாக் 16,000 11,550. சண்டரி டெட்டா 7,500 6,000. கேஷ் 1,500 1,000. ஓகேவா? இப்போ ஏ கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும் இருக்குது, பி கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இது ரெண்டை வச்சு நம்ம வந்து இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை அசிட்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அசிட்டைன் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகே, இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம நெட் அசெட் மெத்தடில் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நெட் அசெட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். எஸ், இதில் பார்த்தீங்கன்னா அசட்ஸ் என்னென்ன டேக் ஓவர் பண்ணுறாங்க அண்ட் லயபிலிட்டி என்னென்னலாம் டேக் ஓவர் பண்ணுறாங்கன்றதெல்லாம் கொடுக்கல. அப்போ நம்மளா வந்து எல்லா அசட்டையும் அவங்க எடுத்துக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் லயபிலிட்டி எக்ஸ்டர்னல் லயபிலிட்டியை எடுத்துக்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ பாருங்கள், குட்வில் ஃப்ரீ ஹோல்டு ப்ரிமிசஸ் வரும், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக், சண்டரி டெட்டார், கேஷ், இந்த எல்லா அசட்டையுமே எடுத்துக்கணும். அதே மாதிரி லயபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே சண்டரி கிரெடிட்டார் மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் இது ஷேர் கேபிட்டல், இது ரிசர்வ், இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதெல்லாம் ஓனர்ஸ் ஃபண்ட், இது மட்டும்தான் லயபிலிட்டி. அப்போ இது மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். எஸ், இப்போ போடலாமா? எஸ், பாருங்கள், ஃபர்ஸ்ட் குட்வில் எழுதியாச்சு. குட்வில் ஏ கம்பெனி இது பார்த்திங்கன்னா 30,000. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹோல்ட் ப்ரிமிசஸ் 10,000, அதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி 18,300, ஸோ அதை எழுதியாச்சு. ஸ்டாக் பார்த்திங்கன்னா 16,000, அதையும் எழுதியாச்சு. இப்போ சண்டரி டெட்டார் பார்த்திங்கன்னா 7,500, அதையும் எழுதியாச்சு. கேஷ் வந்து 1,500, அதையும் போட்டாச்சு. இப்போ அசட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அசட்ஸ் எல்லா டோட்டல் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், 83,300 வருது. இப்போ இதில் வந்து நம்ம லயபிலிட்டிஸ் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். லயபிலிட்டி டேக்கன் ஓவர் அப்படின்னும் போது இங்கே சண்டரி கிரெடிட்டார் மட்டும்தான் இருக்குது. இங்கே ஷேர் கேபிட்டல், ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓனர்ஸ் ஃபண்டு. இந்த சண்டரி கிரெடிட்டார் மட்டும்தான் லயபிலிட்டி. ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். 83,300ல் 3,300 சண்டரி கிரெடிட்டாரை மைனஸ் பண்ண போகிறோம். எஸ், பாருங்கள், அப்போ இதில் வந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகேவா? எஸ், இப்போ நம்ம பி லிமிட்டட் போடலாமா? பி லிமிட்டட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குட்வில் ஃபர்ஸ்ட்டு 20,000 போட்டாச்சு. ஃப்ரீ ஹோல்ட் ப்ரிமிசஸ் இல்லை. அதுக்கப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி 13,450 போட்டுக்கிட்டோம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 11,550, அதுவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சண்டரி டெட்டார் பார்த்தீங்கன்னா 6,000, ஸோ நம்ம அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் கேஷ் பார்த்திங்கன்னா 1,000, அதையும் போட்டாச்சு. இப்போ இவ்வளோ தான், அசட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இந்த அசட் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா அசட்ஸ் டேக்கன் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,000 வருது. இப்போ நமக்கு வந்து சண்டரி கிரெடிட்டாரை தான் இதுலேருந்து எடுக்க போகிறோம். பி லிமிட்டட்லேயும் 2,000 சண்டரி கிரெடிட்டார். அப்போ 2,000 சண்டரி கிரெடிட்டார் லயபிலிட்டி டேக்கன் ஓவரில் எடுத்துட்டோம் அப்படின்னா 52,000 மைனஸ் 2,000 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் பாருங்கள், பர்ச்சேஸ் ப்ரைஸ் 50,000. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஏ லிமிட்டடோட பர்ச்சேஸ் ப்ரைஸும் தெரிஞ்சு போச்சு, பி லிமிட்டடோட பர்ச்சேஸ் ப்ரைஸும் தெரிஞ்சு போச்சு. இந்த ஏவும் பியும் சேர்ந்து சி லிமிட்டட் அப்படின்ட்டு ஃபார்ம் ஆக போகுது. ஓகேவா?
எஸ், ஈஸியாக இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. அண்ட் வேறு எதாவது டாப்பிக்லேயோ வேறு எதாவது சாப்டர்லேயோ டவுட் இருந்தது அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். எஸ், தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.